இது என்ன, நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம். போங்க, அவனை பழி வாங்குங்க. மொத்த ஆர்மியும் வந்தாச்சா? ஓஹோ, நெருப்ப கக்கக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்கா? நீங்க எல்லாரும் யாரு? என்னோட கோட்டைக்குள்ள வர உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம்? எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தெரியாம. நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் பீமுக்கு எதிரிதானா? ஓஷோ, நீங்க என்னுடைய நண்பர்கள். இது என்ன, நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம். இப்ப போங்க, அவனை பழி வாங்குங்க. பீம், நீ எங்க இருக்க? வெளியில வா. அம்மா, என்ன ஆச்சு? வெளியே 3 அரக்கர்கள் உன்னை கூப்பிட்டு இருக்காங்க, நீ வெளியே பா. அம்மா, நீங்க முதல்ல என்ன நம்ப ஆரம்பிக்கணும். உங்க பீம் யாருக்கும் இன்னும் எவ்வளவு நேரம் தான் உள்ளே ஒளிஞ்சுகிட்டு இருப்ப? வெளியே வர பயமா இருக்கா? மொத்த ஆர்மியும் வந்தாச்சா? பீம் தனியாவே இருந்தா உங்க எல்லாரையும் சமாளிப்பான். ஆனா நாங்க எல்லாரும் ஒண்ணா இருந்தா இன்னும் நல்லா இருக்குமேன்னு பார்த்தோம். எந்தா என்னிடமே பேசுறியா? உன்னை நான் இப்ப எரிச்சு சாம்பலாக்க போறேன். ஓஹோ, நெருப்ப கக்கக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்கா? என்ன இன்னும் எதுக்கு முறைச்சுக்கிட்டே இருக்க? உன்னால முடிஞ்சா என்ன எரிச்சு சாம்பலாக்கலாம் பேசுறியா? வேலு, நீ என்னைய தாக்குறியா? சும்மா கட்டுற என்ன பண்ணுவியா? ஓஹோ, இவங்க 2 பேரும் ஏன் நேரத்தை வீணடிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஒரு தடவை இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா 3 பேரும் மறுபடியும் மனிதர்களா மாறிடுவாங்க. நிறுத்தோ, நீங்கள் 2 பேரும் எதுக்காக சண்டை போடுறீர்கள்? இந்த பேலு நம்ம கூடவே இருந்துகிட்டு என்னைய தாக்க பாக்குறான். என்னால நெருப்ப கக்கவும் முடியும், அது மட்டும் இல்ல உங்க 2 பேரை அழிக்கவும் முடியும். அப்படியா? நான் இப்ப நோக்கும். இவங்க 3 பேரும் சேர்ந்து சண்டை போடுறது பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருக்கு. இது என்ன, நம்ம 3 பேரும் மறுபடியும் சின்னதாகிறோம். போச்சு, நாம இன்னும் இவங்களை அழிக்கவே இல்ல. மேல பாருங்க, இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம 3 பேரும் இப்படி கோவப்பட்டிருக்க கூடாது, அதுதான் இப்படி ஆயிடுச்சு. இல்லனா என்ன? இங்கதான் இருக்காங்களா? இல்லனா உங்களால என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். இப்படி ஓடி கூட போவோம். ஓடுங்க. எல்லாம் போச்சு. எப்பவுமே இந்த பீம் தான் ஜெயிச்சிடுறான். இவனால என்னோட நிம்மதி முழுசா போச்சு. ஆனாலும் பீமா நான் சும்மா விட போறதில்ல. ஒரு வழி பண்ணத்தான் போறேன். அவன் என்ன கண்டு பயப்படத்தான் போறான். வெற்றி! நான் நினைச்சது நடந்துடுச்சு. அட, அப்படி என்ன நடந்துருச்சு ப்ரொஃபசர் அங்கிள்? இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்களே. உள்ள வந்து பாருங்க. பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ப்ரொஃபசர் அங்கிள், ஆமா இது என்ன மிஷினே? இதுதான் என்னோட புதிய கண்டுபிடிப்பு. வாங்க, இதோட திறமை என்னன்னு பாருங்க.
அடேங்கப்பா லட்டு. பிரமாதம், ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு. அம்மா இந்த மிஷினை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம மறுபடியும் ஒரு தடவை அந்த மிஷினோட பட்டனை அழுத்தலாமா? எத்தனை தடவை அழுத்தினாலும் பிரயோஜனம் இல்ல. இந்த மிஷின் வேலை செய்ய நிலக்கரி தேவை. நமக்கு இந்த மிஷினை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண நிறைய நிலக்கரி தேவையா இருக்கு. அப்படின்னா வாங்க நிலக்கரி சுரங்கத்துக்கு போய் இன்னும் கறி கொண்டு வரலாம். அப்பதான் வயிறு நிறைய லட்டு சாப்பிட முடியும். பூதா என்னை காப்பாத்துங்க. பேய் வேஷமா போடுறீங்க, உங்க முகத்தறிய கிழிச்சிட்டேன். நிலக்கரிக்குள்ள வைரம் கிடைக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா வைரம் கரியில இருந்து தான் கிடைக்குது. இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்காக தான் அவங்க பேய் வேஷம் போட்டிருக்காங்க. அதனால இதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சே ஆகணும். இப்பதான் கடையே திறக்கிறேன், அதுக்குள்ள லட்டு சாப்பிட நீ முதல்ல வந்துட்டியா? ஆன்ட்டி, என்னாலதானே உங்க லட்டு இந்த டோலக்பூர் முழுக்க பிரபலமா இருக்கு. அதனால கடை திறந்த உடனே முதல் லட்டு எப்பவும் எனக்கு தான் கிடைக்கணும். மூணாவது எனக்கு கொடுங்க கொடுங்க. நீங்க 3 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்காக நான் மறுத்தடியில ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். நாளைக்காக நாம நிறைய விஷயங்களை தயார் பண்ணணும், மறந்துட்டீங்களா? அது நாங்க இங்க வந்துட்டு தான் இருந்தோம் சுட்கி. இந்த பீம் தான் பீமால தான் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னது என்னலையா? பீமே லட்டு தவிர வேற எதையுமே யோசிக்கிறது இல்லப்பா. சுட்கி கிட்ட மன்னிப்பு கேளு பீம். எல்லாம் தயாராகலனா நாளைக்கு எல்லார் முன்னாடியும் என்ன பண்ணுவோம்? ஆஹா, அது சரி, நீங்க எல்லாரும் எதை தயார் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மறந்துட்டீங்களாமா? நாளைக்கு தேதியில தானே பீமும் கிருஷ்ணாவும் சேர்ந்து கிருமாடாவை அழிச்சாங்க. நாங்க அந்த நாளை மறக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த நாடகத்தை போட்டுட்டு இருக்கோம். தீய சக்தி எவ்வளவு பெருசா இருந்தாலும் நல்ல சக்திக்கு முன்னாடி அதை தலை வணங்கிதான் ஆகணும். இதத்தான் நாங்க புரிய வைக்க போறோம். அப்படின்னா உங்கள யாரு கிருஷ்ணனா நடிக்க போறாங்க? நான் தான் கிருஷ்ணனா நடிப்பேன். என்ன தலைவா, நீங்க கிருஷ்ணனா நடிச்சா கிர்மாடாவா யார் நடிக்கிறது? அவன் தானே எல்லாரை விட ரொம்ப பலசாலியா இருந்தான். நாடகத்துக்கு கடைசியில பீம் கிர்மாடாவை சட்னி ஆக்கிடுவான்.